அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு புதன் திசையில் ராகு புத்தி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புதன் திசையில் ராகு புத்தி இந்த உலகத்தில் ஒரு பெரிய அற்புதமான கோயில் இதுக்குள்ளே இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் புதன் திசையில் ராகு புத்தி நடக்குதோ அந்த காலகட்டங்களில் அவங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அந்த புத்தியில் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ராகுன்னா பாட்டன், அந்த பாட்டனோட புண்ணியமெல்லாம் இந்த குடும்பத்தில் வந்து சேரும். அப்போ இது எப்படின்னு பாருங்கள். அப்போது புதனுடைய அம்சம் வந்து ஜாதகத்தில் அவங்களுக்கு வந்து புதன் திசையில் ராகு புத்தியில் இடம் வாங்கிறது, வீடு வாசல் கட்டுறது, தொழில் அமைக்கிறது, வீட்டை புதுப்பிக்கிறது, ஆல்ட்ரு பண்ணுறது, இது எல்லாம் அந்த காலகட்டங்களில் தான் நடக்கும். அப்போது ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தெய்வ அம்சமான ஒரு யோகம் நல்லாயிருக்கும். எப்போவுமே பாருங்கள், ஜாதகத்தில் புதன் வந்து லக்னத்துக்கு 1, 3, 5, 7, 11 இது புதன் இருக்கணும். ராகு 1, 3, 5, 7, 11 அந்த ராகும் இருக்கணும். ராகு இருக்க வேண்டியது 3, 6, 9, 11. இப்படி ஒரு அற்புதமான இடத்துல இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு அந்த புதன் திசையில் ராகு புத்தியில் பிரம்மாண்டமான சொத்துக்களெல்லாம் வந்து சேரும். அடிப்படையில் இருக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு வருவாங்க. பூமி, வீடு, வாசல், சொத்து, சொகை எல்லாமே கிடைக்கும். தெய்வம், தானம், தர்ம, புண்ணியம் எல்லாமே நிறைய செய்வாங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சிக்கு வருவாங்க. அப்போ இதெல்லாமே முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தானே. அப்போ ஜாதகத்தில் நாம் ஒரு தெளிவான முறையில் இந்த உலகத்தில் நல்லா வாழ்கிறதுக்கு இந்த தெய்வ அம்சங்கள் நம்மளுக்கு வேணும். அப்போ இந்த ஜனனே ஜென்ம சவிக்கியானாம், வர்த்தனே குல சம்பந்தம், பதவி பூர்வ புண்ணியானாம், லிக்கிதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு என்னங்க? ஜனனே ஜென்ம சவிக்கியானம்னா என்ன? இந்த உலகத்தில் நீங்கள் ஜனனம் எடுத்ததுக்கு இந்த ஜனனம் அப்படின்னு எடுத்துட்டாலே இந்த ஜாதகத்தில் வச்சு பார்க்கும்போது ஜனனம் என்பது ஒரு அற்புதமான விஷயம். ஜனனே ஜென்ம சௌக்கியானம். ஜனனே ஜென்ம சௌக்கியானம்னா என்ன? ஒரு குழந்தை வந்து கைகால் ஊனம் இல்லாமல் நல்லபடியாக சௌக்கியமாக பிறந்துட்டாலே அந்த உலகத்தில் அந்த குழந்தை புண்ணியமான குழந்தையா. அதான் ஜனனே ஜென்ம சௌக்கியானம். வர்த்தனே குல சம்பந்தம். அந்த குழந்தை அப்படி ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்தால் அந்த குழந்தை அந்த குலப்பெருமை காப்பாற்றணுமா. அதான் வர்த்தனே குல சம்பந்தம். பதவி பூர்வ புண்ணியானம். அப்படி ஒரு அந்த ஊருக்கு வந்து அந்த குலத்தை காப்பாற்றினா அதில் பேர், புகழ், பதவி எல்லாமே உங்கள் பூர்வ ஜென்ம யோகம் அது வேலை செய்யுமா. அப்போ லிக்கிதே ஜென்ம பத்திரிகா. அந்த லிக்கிதே ஜென்ம பத்திரிகான்னா என்ன? இந்த உலகத்தில் ஒரு தனி மனிதனாக, நாடறிஞ்ச மனிதனாக அவர் தெரிவாராம். அப்படி ஒரு புண்ணியமான குழந்தை பிறக்கிறதுக்கு ஜனனம் நல்லா இருக்கணுங்கிறத இந்த விதி சொல்லுது. அப்போ ஜாதகத்தில் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயமெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. முன்னோர்கள் அந்த காலத்தில் நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு நிறையா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம எடுத்து மக்களுக்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்கலைன்னா யார் கொடுப்பா? அப்போ இந்த ஜாதகத்தில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, புதன் திசையில் ராகு புத்தி நடந்தால் புதன் என்பது பெருமாள், ராகு என்பது பாம்பு மேலேயே படுத்திருக்காரு. ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் பள்ளி கொண்ட பெருமாளாக இருப்பார். அந்த கோவிலில் போய் துளசி மாலை வாங்கி போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் உடைச்சி பூஜை பண்ணி அந்த கோயிலில் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்களுக்கு புதன் திசையில் ராகு புத்தி உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த உலகத்துக்கு தேடியே அதிலெல்லாம் ஓடும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த புண்ணியமான யோகங்கள் அந்த ஜாதகத்தில் இருக்குது. தெய்வ அம்சங்கள் எல்லாம் நடக்குது. நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே எல்லா தேவையான அத்தனை அதிர்ஷ்டங்களும் இந்த ஜாதகத்தில் இருக்குது. அப்போ இது எல்லாமே இந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு என்ன யோகம்? இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே ஜாதகத்தில் இருக்கிறனால தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் ஏகப்பட்ட நல்ல ரகசியங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ எப்போவுமே புதன் என்பது ஜாதகத்தில் ஒரு திசை என்பது மரம், புத்தி என்பது வாது, அந்தரை என்பது இலை. எது ஆடுனா காற்று வரும், இலை ஆடுனா காற்று வரும். அப்படின்னா பாருங்கள். அப்போ இது ஜாதகத்துக்கு முன்னோர்கள் அந்த காலத்தில் எல்லாம் எப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ இது எல்லாமே தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே எப்படி நடக்கும்? உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான விஷயங்கள் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
அப்போ இந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா யோகங்களுமே ஜாதகத்தில் பிரமாதமாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ நம்மளோட முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த காரியம் நடக்குமா? அப்போ ஜாதகத்தில் புதன் உச்ச நிலையில் இருந்தாலும் நீச்ச நிலையில் இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய புண்ணியம் தானம் தர்மத்தினால அந்த ஜாதகருக்கு அது வேலை செஞ்சே தீரும். அப்போ புதன் திசையில் ராகு புத்தி நடந்தால் ராகு என்பது சாதாரணமான விஷயமானு பாருங்கள். ராகு அம்சங்கிறது சாதாரணமான விஷயமானு நினச்சி பாருங்கள். இந்த ராகுங்கிறது ஒரு பெரிய அற்புதமான விஷயம் அல்லவா? இந்த உலகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அற்புதமான விஷயமே புதன் திசையில் ராகு புத்தி தான். பாருங்கள், இந்த பரிகாரத்தை நீங்கள் ஆதிகால பரிகாரத்தை எடுக்கும்போதே புதன் என்பது பெருமாளாகவும் பாம்பு என்பது ராகுவாகவும் பாம்பு மேலே புதன் பெருமாள் படுத்திருக்கும்போது இது கரெக்டாக உங்களுக்கு அந்த கோயில் வருதா இல்லையா? அப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கும் இந்த திசாபுத்திக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறனால தான் நீங்கள் அந்த கோயில் போயிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும்னு சொன்னேன். சார், அந்த காலத்தில் கோவில் எல்லாமே ஆத்துமாத்துமாக உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம போய் கும்பிட்டு தீபம் போட்டு வர்றதுக்கு என்ன குறை? ஒரு வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை மூச்சுப்பாருங்கிறீங்க. நீங்கள் ஒரு கோயிலை கட்டிப்பார், கும்பாபிஷேகத்தை பண்ணிப்பார். ஊரே சேர்ந்து ஒரு கோயில் கட்டுறதுனா சாதாரண விஷயமா நினச்சி பாருங்கள். அப்போது அந்த ஜாதகத்தில் அந்த கோயில் அந்த காலத்தில் முன்னோர்கள் எங்கிருந்தெல்லாம் சிற்பங்களை பிடிச்சி சிற்பிகளை பிடிச்சி இவ்வளோ பெரிய காலங்காலமாக அவ்வளோ பேர் இருந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு மனசுக்குள்ளே ஒரு திடகாத்திரம், அடுத்த தலைமுறை இது பேசணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் கோயிலை கட்டுறக்கு இது செஞ்சு வச்சவங்களுக்கு அந்த காலத்தில் படங்கள் கிடையாது, வீடியோ கிடையாது, ஃபோட்டோ கிடையாது, எதுவுமே இல்லை. கல்வெட்டில் ஒரு பேரை போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பேர் எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது. எவ்வளோ ஒரு ரகசியம்னு பாருங்கள். இதெல்லாம் முன்னோர்களுடைய ரகசியம் தானே. அவங்கெல்லாம் இந்த காலத்தில் கல் எங்கிருந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க? எங்கே அந்த காலத்தில் வாகனமே இல்லையே, இவ்வளோ பெரிய கல் எப்படி வந்திருக்கும்? அப்போ இவ்வளோ பெரிய வேலையை ஒரு இடத்த பிடிச்சி வாஸ்து பார்த்து அந்த காலத்திலே கோயில் கட்டி 100% சாமிக்கு வாஸ்து பவராக இருந்தால் தான் சாமியோட பவர் வேலை செய்யும். அப்போ இது எங்கே வந்தாங்க? அப்போ இதெல்லாமே எதுக்குள்ளேருந்து வருது? அந்த ஜாதகத்தில் ரொம்ப பிரமாதமான யோகத்தை பலப்படுத்துது. அப்போ அதனுடைய மூலத்தில் நம்மளுக்கு எல்லா விஷயங்கள் செய்யுது. இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் ஒரு பவர் தான். அப்போ இது எல்லாம் இந்த பெருமாளுடைய அவதாரத்தை நீங்கள் எடுத்து நல்லபடியாக நீங்கள் செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகும். அப்போ அது மூலியத்தில் நம்மளுக்கு எல்லா சக்திகளும் வேலை செய்யும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்மளுக்கு இந்த யோகமெல்லாம் வந்துருச்சா? அப்போ இனிமேல் புதன் திசையில் ராகுபத்தி நடந்த ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் போய் கோயிலை ஒரு 7 முறையாவது வலது பக்கம் சுற்றி வரணும். இல்லை முடியாதவங்க 3 முறை சுற்றி வரணும். அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது உங்களுக்கு அந்த பவர் ஜாஸ்தியாக. அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கா இல்லையா? நம்மளுக்கு எல்லா யோகம் வேலை செய்யுமில்ல. அப்போ இது நீங்கள் ஒரு தெளிவான முறையில் நீங்கள் அதை பண்ணணும். இப்படி பண்ணினா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க. அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு A4 சைஸு 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் வீடு வீடாக போய் மக்களுக்கு சேருது. இன்றைக்கி அதுவே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எல்லா மக்களுக்கும் இந்த புத்தகம் வாங்கி படித்து மக்கள் நல்ல பலன் பெறுறாங்க. அது மாதிரி கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும்னா கூட நீங்கள் ஆன்லைன்லேயே ஒரு 2 நாளில் ஆன்லைனில் புக் பண்ணினா 2 நாளில் உங்கள் கையிலேயே கிடச்சிரும். இது இல்லாமல் ஜோதிடம், பிரசன்னம் எல்லாமே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். சென்னையிலேயும் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், திருப்பூர்லேயும் பார்க்குறோம். சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசலில் முருகன் கோயில் பக்கத்துலேயே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை சென்னையில் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். எல்லாமே பாருங்கள். வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இந்த வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறனால அந்த வள்ளுவர் வாக்குங்கிறதுக்குள்ளே நிறையா வீடியோக்களை அதில் ஆதிகால பரிகாரங்களை நிறையா கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த தெய்வ அம்சமான யோகங்கள் ஜாதகத்தில் பிரம்மாண்டமாக இருக்கிறனால இந்த ஆதிகால பரிகார புக்கும் அதே போல் இந்த வள்ளுவர் வாக்கு சேனலும் எல்லாமே இருக்குது. எல்லாமே நீங்கள் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் எல்லா பக்கம் கூட்டிகிட்டு போகிறோம். கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்று சொல்லி
பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.